ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு vlog பார்க்கலாம். அதாவது பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஸ்டாலுக்கு போய் எப்படி ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கலாம். இதுக்கு நேற்று நைட்டு நல்லா ஒரு 10:30 இருக்கும். நல்ல காற்று, பயங்கரமான காற்று. அந்த டைமில் போனோம். அப்போது ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்துருந்தது. ஆனாலும் அந்த நேரத்துலேயும் மக்கள் அங்கே இருந்தாங்க. வாங்க அப்படியே நம்ம அந்த ஃபிஷ் ஸ்டால்குள்ளே போகலாம். அங்கே என்னென்ன ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நேரடியாகவே பார்க்கலாம். வாங்க இப்போ லைனாக அது பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் முக்கால்வாசி கடை மூடிதான் இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறது அக்ஷயா ஃபிஷ் ஃப்ரை, அக்ஷயா மீன் வறுவல் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் விதவிதமான மீன்கள்லாம் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. சும்மா நம்ம கேட்கும்போது அதை நல்லா ஃப்ரை பண்ணி தராங்க. லைட்டாக மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதை நல்ல மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நல்லா காரசாரமாக இப்படி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மசாலா போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சொன்னாங்க. அது நேரடியாக நல்ல தரமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏனோ தானோலாம் யூஸ் பண்ணலை. நல்ல மசாலாலாம் நல்லாவே மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படி நிறையவே போடுறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. இருந்தாலும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதை நீங்களே நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரிய மீன்லேருந்து நெத்திலி மீன் வரைக்கும் வஞ்சரம் உட்பட எல்லா மீனும் எது தேவையோ அது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கணவாய் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்குவிட் அது ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நத்தை அது ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன பொருள்கள்லாம் போட்டு பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். நல்ல எண்ணெயும் நல்ல தரமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம நேரடியாகவே காமிச்சாங்க. பார்த்திங்களா, நீங்களும் பார்த்தாவே தெரியும். நல்ல பிராண்டட் எண்ணெயாக தான் யூஸ் பண்ணுறாங்க. கோல்ட் வின்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ஊற்றி வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, அப்போ தான் உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா குக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்கிறது உண்மைதான். இதெல்லாம் அது நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. எல்லோரும் அந்த இரவுலேயும் நள்ளிரவுலேயும் எல்லாம் சாப்பிட வராங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் வராங்க. காற்று ஒரு பக்கம் பலமாக அடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி கடலோட சத்தம், அலைகளோட சத்தம் அப்படியே காதை அப்படியே தொலைக்குது. அந்த அளவுக்கு சத்தம். நள்ளிரவில் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு தனி அனுபவம் தான். இந்த அனுபவத்தை நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறத நேரடியாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய். என்னென்ன மசாலா போடுவீங்க? மிளகு, சீரகம், காஞ்சி மிளகாய், உளுந்து, பூண்டு,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் என்ன, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.